சீமான் மறுபடியும் படத்துல நடிக்கிறாரு அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இன்னைக்கு ஒரு போட்டோ வந்திருக்கு. இன்னைக்கு இதுதான் ரொம்பவே முக்கியமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சீமான் படத்தில் நடிப்பதாக ஹீரோவோடு இணைந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு புகைப்படம் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரலாக போய் கொண்டிருக்கு. அப்படி சினிமாவில் எந்த படத்திற்காக சீமான் ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பல படங்களுடைய ஸ்பெஷல் அப்டேட் வந்துட்டு இருக்கு. நேற்றைய தினம் ஜெயிலர் 2 ப்ரோமோ ஒன்று வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றிருந்ததை பார்க்க முடிகிறது. அதே போல சூர்யாவுடைய வாடிவாசலும் தொடங்க போகுது அப்படின்னு தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தாடு அதை உறுதிப்படுத்தியிருந்தார். இப்படி ரசிகர்கள் எதிர்பார்த்த படங்களினுடைய அப்டேட்கள் வந்து கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மாரி செல்வராஜனுடைய பைசன் திரைப்படம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களினுடைய OTT உரிமங்களை வாங்கி இருக்கக்கூடிய நெட்ஃபிளிக்ஸும் தன்னுடைய அதிகாரப்பூர்வ சில அறிவிப்புகளை வெளியிட்டது. இந்த நிலையில எதிர்பாராத விதமா தற்போது ஒரு போஸ்டர் வெளியாகி இருக்கு. விக்னேஷ் சிவன், பிரதீப் ரங்கநாதன் கூட்டணியில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு படம் பல மாதங்களா உருவாயிட்டு இருக்கு. இந்த டீம் தரப்புல இருந்து ஒரு போஸ்டர் வெளியிடப்பட்டிருப்பதா சொல்லப்படுது. அதுல 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ நயன்தாரா இணைந்து தயாரிக்கும் இந்த படம் எப்ப வெளியாகும்னு சொல்லல. ஆனா பொங்கலுக்கு ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இதுல என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த போஸ்டர்ல இருப்பதை பார்க்க முடிகிறது. பிரதீப் ரங்கநாதனுடன் அவர் இருக்கும் போஸ்டர் தான் இன்றைக்கு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதுல சீமான் தாடியோடு கண்ணாடி போட்டு சிரித்தபடி இருக்கிறாரு. அரசியல்ல தீவிரமாக இருக்கக்கூடியவர் சமீப காலமாக பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளாகி இருக்கார். குறிப்பாக சமீபத்தில் பெரியார் பற்றிய சர்ச்சையான கருத்துக்களை கூறியிருக்கிறார். தற்போது அதே பெரியார் மண்ணில் நேரடியாக திமுகவை எதிர்கொள்ள இருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு சிக்கலான சவாலும் சூழ்நிலையும் தான் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல விஜயனுடைய அரசியல் வருகைக்கு பிறகு அவரை கடுமையாக விமர்சித்தும் வருகிறார். இந்த நிலையில சினிமா பக்கம் இவர் தலை காட்டி இருப்பது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு. இருப்பினும் அது ஏதோ ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக இருக்கக்கூடும். ஒருவேளை அவருடைய கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு மக்கள் மத்தியில் தன்னுடைய கருத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கூட அது ஒரு முக்கியமாக பட்டிருக்கலாம். அதனால சீமான் இந்த கதாபாத்திரத்தை ஏற்றிருக்கலாம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த போஸ்டருக்கும் வரவேற்பு கிடைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இருப்பினும் சீமான் தரப்பிலிருந்தோ அல்லது படக்குழுவினுடைய தரப்பிலிருந்தோ அதிகாரபூர்வமாக இதை பற்றி எந்தவித தகவலும் வரவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.